அவனுடைய கிருபையினாலே நாம் யாத்ரா புஸ்தகத்தை முடித்து விட்டோம். இன்றைக்கு அதில் உள்ள இறையியல் சிந்தனைகள் அல்ல இறையியல் முக்கியத்துவம் சார்ந்த கருத்துக்கள், அதுபோல தலைமைத்துவம் சார்ந்த கருத்துக்கள் மற்றும் மிஷன் அல்லது மிஷியாலஜி சார்ந்த சில கருத்துக்களை இங்கே நாம் தியானிக்கலாம். முதலாவது இறையியல் சார்ந்த கருத்துக்களை நாம் தியானிப்போம். இறையியல்ல நமக்கு தெரியும், வேதாகமியல், தேவனியல் அல்லது பரிசுத்த இறையியல், கிறிஸ்தியல், பரிசுத்தாவியல், தூதரியல், மானுடவியல், பாவையியல், ரட்சிப்பியல், சபையியல் மற்றும் இறுதிகாலவியல், இப்படி 10 விதமான தலைப்புகள்ல நாம் முறைப்படுத்தப்பட்ட இறையியல், அதாவது ஆங்கிலத்திலே சிஸ்டமேட்டிக் தியாலஜியை நாம் படித்திருக்கின்றோம். உங்களுக்கும் ஓரளவு விழிப்புணர்வு அதில் உண்டு, நீங்களும் படித்து வருகிறீர்கள். இப்போது இந்த 10 தியாலஜியும் இதுல இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணோம்னா எப்படின்னா, உதாரணத்துக்கு வேதாகம இயல் என்றால் வேதாகமத்தை குறித்து அல்லது அது சார்ந்த கருத்துக்களை குறித்து இந்த யாத்ரா புஸ்தகத்தில் எதையாவது நீங்கள் கற்றுக்கொண்டீர்களா, அல்லது குறிப்பிட்ட வசனங்கள் வேதாகமையோடு சம்பந்தப்பட்டது என்று உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி ஒவ்வொன்றாக நாம் போகலாம். முதலாவது வேதாகமியல் குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கிறதா? நாங்க அதுல இறையியல் கண்ணோட்டம் தேவனியல் பற்றி தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன், இதுல ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறேன். அதாவது தேவனியல் உண்மைகளை பற்றி லேவியார் ஆகமத்துல. சரி. அதுல முதலாவது இப்புத்தகம் தேவனின் தன்மை, அவருடைய மக்களுடன் அவருடைய உறவு, மீட்பு, ஒழுங்கு, இறையாமை மற்றும் பரிசுத்தத்தை பிரதானமாக விளக்குகிறது. அதுல தேவனின் இறையாமை எகிப்தில் பார்வோனை எதிர்த்து தேவன் தன் மக்களை விடுதலை செய்தது. யாத்திரையாமம் 7-12 மட்டும் இது அவருடைய இறையாண்மையை குறிக்கிறது. மற்றும் 10 வாதைகள் மற்றும் செங்கடல் பிளப்பு போன்ற சம்பவங்களும் தேவனின் இறையாண்மையை இதில் காட்டுகிறது. இரண்டாவது மீட்பு மற்றும் விடுதலையில இஸ்ரவேலர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டதற்கான ஒரு முன்னோடியாக எகிப்திலிருந்து மீட்கப்படுகிறார்கள். இது கிறிஸ்துவின் மீட்பு பணியை முன்கூட்டியே எங்களுக்கு காட்டுகிறது. உடன்படிக்கை உறவை பற்றி இது என்ன சொல்லுதுண்டா, 10 கட்டளைகள் வழங்கப்பட்டு யாத்திரையாமம் 20 இஸ்ரவேல் மக்கள் தேவனுடன் புதிய உறவில் இணைக்கப்படுகின்றனர். இது நாம் தேவனுடன் உறவை வைத்திருக்க வேண்டும் என்பதை அடிப்படை வாழ்வதை வலியுறுத்துகிறது எங்களுக்கு. தேவனின் பரிசுத்தத்தை பற்றி இந்த இதுல மோசேக்கு முச்செடி மூலமாக வெளிப்படும் போது யாத்திரையாமம் 3 பாதரட்சியை களைத்து விடு, நீ நிற்பது பரிசுத்த பூமி, இது தேவனின் என்று சொல்றார். அப்ப அவருடைய பரிசுத்தத்தை எடுத்து காட்டுகிறது. இதுல உடன்படிக்கைக்கு உண்மை உள்ள தேவன் என்பதை பற்றி அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றி இருக்கிறார். யாத்திரையாமம் 2:24 சீனா மலையில் அவர் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி மக்கள் வாழக்கூடிய நீதிமுறை வழிகளையும் வகுக்கிறார். தேவன் சமீபத்தில் உள்ளார் என்று பார்க்கிறோம். யாத்திரையாமம் 13:21-22 அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக ஜனங்களோடு கூட செல்கிறார். அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். யாத்திரையாமம் 25-40 மட்டும். இது தேவனின் அருகாமையை வெளிப்படுத்துகிறது. அதாவது மத்தேயு 1:23 படி இம்மானுவேல் தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்றதை நினைவுபடுத்தும். ஏழாவது பாயிண்ட்ஸ் நான் அடுத்திருக்கிறது தேவனின் இரக்கம். இது இஸ்ரவேல் மக்கள் பொன்கான்று குட்டியை உருவாக்கி வழிபட்ட போதும் யாத்திரையாமம் 32 இது மனிதனின் தவறி விழும் இயல்பை காட்டுகிறது. ஆனாலும் தேவன் இரக்கம் உள்ளவர். மோசேயின் மத்தியஸ்த ஜெபத்தால் அவர் மக்களை மீட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் எடுத்த நானும் கிட்டத்தட்ட அதுல நிக்கிறேன் பிரதர். என்னுடைய இதுல ஒன்றும் வேறுபட்டதா என்ன பார்க்கல. எல்லாம் கிட்டத்தட்ட அதே போலதான் நானும் வைத்தேன். நான் என்னுடைய இதன்படி 6 காரியங்கள் எடுத்திருக்கேன். அதாவது இறையியல் சம்பந்தமா தேவன் எப்படி யாத்திராமத்துல இருக்கிறான்னு சொன்னா அவருடைய தன்மைகளை தான் இதுல குறித்து நான் எடுத்திருக்கேன். ரட்சிப்பு, அதாவது
ரட்சிப்பு என்பது எங்களுடைய சொந்த கிரியைகளால் வராது, தேவனுடைய கிருபை. அதாவது தேவன் தான் இந்த ரட்சிப்பை தர முடியும் என்பதை இந்த யாத்திராகம புத்தகத்தினூடாக காணக்கூடியதா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திலிருந்து அவர் கொண்டு வருவது, இது ரட்சிப்பிலிருந்து ஒரு விடுதலையாகவே இந்த புஸ்தகம் வந்து காண்பிக்கிறது. அப்படியே யாத்திராம் இதுல வந்து தேவனுடைய உடன்படிக்கையும் இருக்கிறது. அதாவது இஸ்ரவேலரோட உடன்படிக்கை பண்ணி தேவன் இவர்களை மீட்டெடுப்பது. அதாவது தேவன் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு தேவனாக இந்த புஸ்தகம் விவரிக்கின்றது. மற்றது அவருடைய ஹோலினஸ், தேவன் பரிசுத்தமான, அதாவது நாம் தேவனை எப்பை நாம் தொழுது கொள்ளும் போது ஆராதிக்கும் போது, அதாவது அவர் நாம வந்து பரிசுத்தத்துடன் தான் அவருடன் செல்ல முடியும் என்பதை இந்த புஸ்தகத்துல காணக்கூடியதா இருக்கு. மற்றது தேவன் இந்த 10 கட்டளைகளின் மூலமாக தான் யார் என்பதை வெளிப்படுத்தியிருக்கார். அவருடைய வல்லமை வெளிவந்திருக்கிறதை காணக்கூடியதா இருக்கு. அதாவது பொய் தெய்வங்களை வந்து தோற்கடித்து அதிலே தான் உண்மையுள்ள தேவன் என்பதை தேவன் வெளிப்படுத்தி இருப்பது. இன்றும் அதான் எமக்கும் அப்படி ஒரு காரியம் தான். அதாவது நாங்கள் வந்து உண்மையுள்ள தேவனை தேடும் போது அவர் வந்து காண்பிக்கிறார். மற்றது 5வது வந்து இரத்தத்தால மீட்பு. அதாவது இது பஸ்காவுக்கு ஒத்த ஒரு இதா இருக்கிறது, ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய இருக்கு. இஸ்ரவேலர்களை அந்த பஸ்காவை அனுசரித்து அவர் மீட்டு கொண்டது போல இன்று எமக்கு வந்து கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளை மீட்டிருக்கிறது. இதை ஒரு ஒப்பீட்டாக இதுல பார்க்கக்கூடியதா இருக்கு யாத்திராகம புஸ்தகத்துல. மற்றது அவருடைய அவர் அந்த ஆசாரிப்பு கூடாரம் வந்து இந்த கற்ற முறை இதுல இருக்கு. இது வந்து தேவன் வசிக்கும் இடமாக பிரதிபலிக்கப்பட்டாலும் இன்று நமக்கு அவர் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார் தேவன். இந்த ஆசாரிப்பு கூடார முறைமையின் மூலமாக தேவனுடைய வசிப்பிடத்தை இந்த யாத்ரா புத்தகமுக்கு விவரிக்கிறது. மற்றது இந்த இவ்வளவு தான் நான் வச்சுக்கேன் பிரதர். இதுல ரியல் கருத்துல அந்த 10லயும் சொல்லணுமா பிரதர்? அத சொல்லட்டும். ஒவ்வொன்றுல இப்ப வந்து தியோலஜி ப்ராப்பரா வந்து எப்படி சொல்லுது, அப்படியா நீங்கள் எதிர்பார்க்கறீங்க? அப்படி சொல்லணுமா? எதிர்பார்த்தேன். நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுவும் வந்து அதாவது கிறிஸ்துவியலை பற்றி என்ன சொல்லுது என்றா பாஸ்கா ஆட்டுக்குட்டியிட. ஆமா ஆமா. இப்ப ஒண்ணு பண்ணுவோம், நீங்க ஜெனரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டீங்க, பனோரமா ரிவ்யூ மாதிரி கொடுத்துட்டீங்க. இப்ப ஒவ்வொன்றாக போக முயற்சிப்போம். அப்ப கொஞ்சம் கூட நமக்கு உதாரணமாக பைபிளியல் அல்லது வேதாகமவியல் நம்ம தமிழ்ல சொல்றோம், அல்லது டாக்டர் ஆஃப் த பைபிள்னு சொல்லுவாங்க, அல்ல டாக்டர் ஆஃப் த ஸ்கிரிப்சர்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம டாக்டர் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ல நம்ம படிக்கிறது என்னது? வேதாகமும் தேவனால் அருளப்பட்டது, வேதாகமும் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. அப்படியானால் அந்த பார்வையிலிருந்து நாம் பார்க்கும்போது யாத்ராம புஸ்தகமும் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டது. அதை முதல்ல நம்ம புரியணும். யாத்ராம புஸ்தகம் இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை கூறினாலும் யாத்ராம புஸ்தகம் தேவனால் வெளிப்படுத்தப்பட்டதை பார்க்கிறோம். நம்ம 17ஆம் அதிகாரத்துக்கு வருவோமா? யாத்ராமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்களா? பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கு புஸ்தகத்தில் எழுதிய நம்ம பாக்குறோம்ல. அப்போ ஆதியாகம புஸ்தகத்தில் உள்ள செய்தியும் சரி, யாத்திராவில் உள்ள புஸ்தகத்திலும் சரி, மோசேக்கு ஆண்டவர் இப்போதான் முதலாக ஒரு கட்டளை கொடுக்கின்றார். கட்டளை கொடுக்கிறார் என்று சொல்லும் போது நடந்த சம்பவங்களை எல்லாம் இனி எழுது என்கிறதான ஒரு கட்டளை கொடுக்கின்றார். எதற்கு அது முக்கியம்னா, நம்ம பிப்ளியாலஜில நம்ம என்ன படிக்கிறோம்? வேதாகமம் தேவனால் அருளப்பட்டது, வேதாகமம் பரிசுத்த ஆவியானவருடைய கண்காணிப்பினால் எழுதப்பட்டது, வேதாகமும் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதுன்னு நான் படிக்கின்றோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தை என்பதை வலியுறுத்துவதற்காக கர்த்தருடைய வார்த்தையினுடைய அடிப்படையிலும் கர்த்தர் போதித்தவைகளின் அடிப்படையிலும் கர்த்தர் வழிகாட்டியதன் அடிப்படையிலும் தான் மோசே எழுதினார் என்பதே பைபிள் தேவனுடைய வார்த்தை என்பதற்கான ஒரு சான்று. அதற்கு நேரடியான ஒரு சான்றை நாம் இங்கே பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3:16 நம்ம படிக்கும்போது என்ன படிப்போம்? எல்லாம்
பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறதுன்னு நம்ம படிக்கணும். அப்போ பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்டதற்கு இதுவும் ஒரு சான்று என்று நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானே? அப்போ அது ஒன்று. இரண்டாவது, நம்ம 19வது அதிகாரத்துல வரும்போது 19 மற்றும் 20 வரும்போது ஆண்டவர் சீனாய் மலையிலே 10 கட்டளைகளை கொடுக்கின்றார். அப்ப அதுவும் அந்த நம்ம படிக்கும்போது அது தனது விரலினாலே என்று நாம் பார்க்கின்றோம். அப்போ மோசையை எழுதச் சொல்லி எழுதிய வசனங்களும் இருக்கின்றன. தேவனே தன்னுடைய அதிகாரத்தினாலே தன்னுடைய விரலினாலே எழுதின வசனங்களும் யாத்ரா புஸ்தகத்தில் இருக்கின்றன. அப்போ தேவன் நேரடியாக கொடுத்த 10 கட்டளையும் பரிசுத்த ஆவியினுடைய ஏவுதல் தான் எழுதப்பட்டது, பரிசுத்த ஆவியினுடைய கண்காணிப்பில் தான் எழுதப்பட்டது. அதுபோல மோசே எழுதினவைகளையும் தேவ கட்டளையின் அடிப்படையிலும் தேவனுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலும் தேவனுடைய கண்காணிப்பின் அடிப்படையிலும் தான் மோசே எழுதினார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம 40ஆம் அதிகாரம், இதே யாத்திராகமும் 40வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் படிக்கலாமா? ஒரு ஆள் படிப்பீங்களா? 16. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே மோசே எல்லாம் செய்தான். அப்போ எழுதப்பட்ட அல்லது கர்த்தர் வெளிப்படுத்தின சத்தியத்தின்படிதான் மோசே செய்தார் என்பதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வெளிப்படுத்தப்பட்ட உண்மைக்கு, வெளிப்படுத்தப்பட்ட சத்தியத்திற்கு எள்ளளவு மாறாமல் மோசே நடந்து கொண்டது இந்த வார்த்தை அவனுடைய வார்த்தை அல்ல, அது தேவனுடைய வார்த்தை என்பதை உறுதி கூறுகிறது. ஏன்னா பல வேளைகளில் நம்ம இயல்பாக பார்க்கும்போது நான் சொன்ன வார்த்தையை நான் மீற முடியும். ஏன்னா எனக்கு என்ன எண்ணம் வரும் தெரியுமா? நான் சொன்னதானே நான் மீறி கொள்ளலாம் என்று எண்ணம் வரும். மனிதர்கள் தான் இப்படி நம்ம பார்க்க முடியும். ஆனால் மோசே தான் எழுதியதை அவன் மீறவில்லை. ஏனென்றால் அது தான் எழுதினதல்ல, தனக்கு தேவன் வெளிப்படுத்தினது என்பதை அவன் நம்பினான். ஆகவே அதை எள்ளளவு மாறாமல் அதை செய்ததை பார்க்கிறோம். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தைக்கு உரிய அதிகாரத்தை ஒருவன் கொடுப்பானால், ஒரு விசுவாசி கொடுப்பானால், கர்த்தர் வெளிப்படுத்தினார் என்பதை நம்புவது மட்டுமல்ல, கர்த்தர் வெளிப்படுத்தினவைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வதும் அவசியமாயிருக்கிறது. ஆகவே இந்த மோசே இந்த யாத்ரா புஸ்தகத்தை தேவன் வெளிப்படுத்தினதாகவும் பதிவு செய்கின்றான், தேவன் வெளிப்படுத்தினதாகவும் நம்பினான். ஆகவே தேவன் வெளிப்படுத்தி கற்பித்தவைகளை கீழ்ப்படிந்து தனது வாழ்வில் செயல்படுத்தி காட்டியதை நாம் பார்க்கின்றோம். சரி, இந்த பார்வையிலிருந்து உங்களுக்கு டாக்டர் ஆஃப் ஸ்கிரிப்சர்ல வேறு ஏதாவது கருத்துகள் இருக்கிறதா? அப்படி பார்ப்போமா? பலகையில எழுத கட்டளையிட்டு இருக்கிறார், நேரடியா உபதேசம் செய்யறாரு. அதுல பலகையில கற்பலகையில எழுது என்று சொல்லி 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா? ஆமா, அதையும் அது தேவனால் எழுதப்பட்டதுன்றதுக்கு சான்றாக எடுக்கலாம் தானே வேதாகம்? எடுக்கலாமே. ஆகவே இதுவும் பிப்ளியாலஜியோட தொடர்புடைய ஒரு வசனம் தான், வேதாகமோடு தொடர்புடைய வசனம் தான். நல்லது. சிஸ்டமேட்டிக் தியாலஜி ஒரு மீட்பை குறித்ததுன்னு சொன்னா அது அதுக்குள்ள வருமா? இது ஒரு மீட்பை குறித்து வர வசனம் சிஸ்டமேட்டிக் தியாலஜிக்குள்ள வருமா? ரட்சிப்பியலுக்குள்ள வரும். அது ரெண்டா நம்ம பாக்குறாங்க வருவோம். இது பிப்ளியாலஜிக்கா நிக்கிறார். இது பிப்ளியாலஜிக்குள்ள உங்களுடைய கருத்து ஏதா இருக்குதா? இதே போல உங்களுக்கு உணர்த்தப்படுகிறதா அல்ல ஞாபகம் வருகிறதா? 34:27 சொல்றாரு இந்த வார்த்தைகளை எழுதி வைக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப தேவன் வார்த்தையை பாதுகாக்கிற விதத்தையும் அது நமக்கு சொல்லுது. எந்த வசனம்? 34:27. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த வார்த்தைகளை நீ எழுது, இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவேலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார். நல்லது நல்லது. இதுவும் டாக்டர் ஆஃப் ஸ்கிரிப்சரோட பொருத்தி பார்க்க முடியும்.
அப்ப இது வந்து இந்த வசனங்கள் வந்து நான் எழுதி வச்சிருக்கிறது பைபிளின் உண்மைத்தன்மை மற்றும் பாதுகாப்பு தேவனால் நடத்தப்படுகிறது என்பதை காட்டுகிறது. சொல்லலாம் பிரிசர்வேஷன் ஆஃப் தி ஸ்கிரிப்சரோட தொடர்புடையது. ரைட் தான். ஆமா, அதாவது நீங்க பிப்ளியாலஜில பிரிசர்வேஷன் ஆஃப் தி ஸ்கிரிப்சர்னு சொல்லுவாங்க. அதோட தொடர்புடையதான் நீங்க இந்த சொன்ன வசனம். அந்த விதத்துல இதுவும் வேதாகமவியலோடு தொடர்புடைய ஒன்றுதான். என்கிட்ட ஒரு இதோண்டுதான் இருக்கு. கொஸ்டின் போலதான் கேட்கிறேன். அந்த 10 கட்டளைகளை கொடுப்பது வந்து ஒரு வெளிப்பாடுதான். வெளிப்படுத்தல் தான். அது பிப்ளியாலஜிக்குள்ள இருந்தாங்க. ஆமா, ரெவலேஷன் டாக்டர் ஆஃப் அந்த சாரி பிப்ளியாலஜில உள்ள முதல் பிப்ளிக்கல் தியாலஜிக்கல் டேமே வெளிப்படுத்தல் தான். தேவன் தன் முகத்திரையை இல்லையா, தேவன் மனத்திரையை விலக்கி தன் மனதில் உள்ள தனது சித்தத்தை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார் நம்ம படிக்கிறோம் அல்லவா, அதுதான் இது. ஆமா, ஆகவே இது வெளிப்படுத்தல் தான். ஓகே, அப்ப இது இதுக்குள்ள வர ஆமா, முழு யாத்ராவும் தேவனுடைய வெளிப்படுத்தல் தான். அந்த தேவனுடைய கண்காணிப்பில் எழுதப்பட்டதுதான். ஆனால் அந்த 10 கட்டளை மிகவும் சிறப்பான ஒரு முறையிலே வெளிப்படுத்தப்பட்டதாக நாம் கருதலாம். ஏன்னா அந்த வெளிப்படுத்தின வகைகளிலே நீங்க தியாலஜில படிக்கும் போது தேவன் சொப்பனங்களால் வெளிப்படுத்தினார், தீர்க்க தரிசனங்களால் வெளிப்படுத்தினார், வரலாற்றின் மூலம் வெளிப்படுத்தினார், நேரடியாக வெளிப்படுத்தினார் என்று பல வகைகளிலே படிப்போம் அல்லவா. அவை 10 கட்டளை அவர் நேரடியாக வெளிப்படுத்தினதுக்கு சான்றாக இருக்கிறது. இவ்வளவுதான் நாங்க பிப்ளியாலஜில. சரி, அப்ப அடுத்தது போமா தியாலஜி ப்ராப்பர். தேவன் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார் அல்லது தேவன் என்றெல்லாம் தமிழ்ல பல்வேறு பெயர்களை சொல்கிறார்கள். அதுல நீங்க சொன்னதெல்லாம் சரிதான். அதுல கூடுதலாக நம்ம இப்படி கூட பார்க்கலாம். நீங்க தேவன் படைப்பாளர் என்பதும் இந்த புஸ்தகத்தில் வருகிறது. அது எப்படி படைப்பாளர் என்பதை நாம் புரிகிறோம் என்றால், ஆதியாம் புஸ்தகத்தில் உள்ள பல நபர்களை, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு போன்றவர்களை மட்டுமல்லாமல் ஆண்டவர் அந்த அது வந்து அவருடைய வரலாற்று தொடர்புக்கு இணையானது. அதே நேரத்தில் அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்தார் அல்லவா, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அந்த செய்த முழு பணியையும் சில இறையியல் அறிஞர்கள் ஆண்டவர் ஏதேன் தோற்றத்தை படைத்து அது நல்லதாக இருக்கிறதாக கண்டார் அல்லவா, அதுபோல இந்த ஆசரிப்பு கூடாரத்தை இந்த மனிதர்களை கொண்டு செய்தது தன்னுடைய படைப்பின் செயலை மனிதனுக்கு கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சி என்கிற கருத்தும் இருக்கிறது. அதாவது God is a creator. அந்த கிரியேட்டர் வந்து இப்படியெல்லாம் நீ செய்யணும்னு சொல்றாரு, அதை மனிதன் செய்கின்றான். ஆகவே அந்த ஆசரிப்பு கூடார வடிவமைப்பு ஆண்டவர் படைப்பாளர் என்பதற்கு சான்றாக இருக்கிறது. ஒன்று. 3ஆம் அதிகாரம் 14வது வசனம் வந்து தேவன் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன். வெரி குட், வெரி குட். அப்ப தியாலஜில நம்ம படிக்கும் போது காட்ஸ் நேம், தேவனுடைய பெயர் முக்கியம். அப்ப இருக்கிறவராக இருக்கிறேன் என்று தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார், நித்திய பெயரை. ஐ ஆம் தட் ஐ ஆம். தமிழ்ல இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று அதை வெளிப்படுத்துகிறார். வெரி குட். அதுவும் இறையியல் அவருடைய நாமத்தோடு தொடர்புடைய. ஏன்னா நீங்க இறையியல் படிக்கும் போது நேம்ஸ் ஆஃப் காட் இருக்கீங்க, நேம்ஸ் ஆஃப் காட் அல்லது டைட்டில் ஆஃப் காட்ல வந்து இது கட்டாயமாக வருகிறது. அது ஒரு நல்ல அப்சர்வேஷன். அடுத்ததாக நீங்க ஒன்று சொன்னீங்க, அவர் பரிசுத்தர் என்பதை நாம் அதில் பார்க்கின்றோம். ஆமா, முச்செடி மூலம் வெளிப்பட்டது பரிசுத்தர் என்பதை காட்டுகின்றது. இந்த பரிசுத்தர் என்கிற அந்த வார்த்தை பிற தேச தெய்வங்களை விட இவர் வித்தியாசமானவர் என்பதை விட ட்ரூ காட் இஸ் ஹோலி என்கிற கருத்தையும் அங்கே நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக இன்னொன்றை நாம் கவனிக்க முடியும். He is the ruler of nations.
நீங்க அதுக்கு இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, அதாவது அவர் அனைத்து நாடுகளையும் தேசங்களையும் ஆளுகிறவர். அதுக்கு நீங்க இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு அந்த வார்த்தை சாவரின்ங்கிற வார்த்தைக்கு ஏத்த மாதிரி ஒரு தமிழ் வார்த்தை சொன்னீங்க. காடுங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆளுமை இறையாண்மையில இறையாண்மை. சரி சரி. சோ அந்த ரூலர் ஆஃப் நேஷன்ல அவருடைய இறையாண்மை வெளிப்படுகிறது. அதுபோல 3ஆம் அதிகாரத்துல அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆளோட்டில் நிமித்தம் அவரில் இருக்கிற கூக்களை கேட்டேன், அவர்களுடைய வேதனையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கிறது 6ஆம் வசனம். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாக இருக்கிறேன் என்றார். அப்போ இந்த வார்த்தையின் மூலம் அவர் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு அவர் என்ன உடன்படிக்கை செய்தாரோ அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதை காக்கிற தேவனாக அங்கே வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, பல இடங்களில் நாம் அதை பார்க்க முடியும். இவனமாக தேவனை குறித்து பல உண்மைகள் இந்த புஸ்தகத்திலே சொல்லப்பட்டுள்ளது. அதுல சிலவற்றை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். வேற ஏதாவது நீங்க விடப்பட்டது சொல்லலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போது இல்ல, விளந்தா எழுதி வச்சிருக்கிறேன் நான் தியாலஜி ப்ராப்பர்ல. சரி, ஓகே. அடுத்ததாக நாம் கிரைஸ்டாலஜில போவோம். கிறிஸ்தியல் சார்ந்த கருத்துக்கள் எவைகளெல்லாம் இதிலிருந்து எடுக்க முடியும்? பாஸ் ஓவர் லேம், பாஸ்கா ஆட்டுக்குட்டி வந்து இயேசு கிறிஸ்துவின் மீட்பை எங்களுக்கு அடையாளப்படுத்துகிறது. வெரி குட். ஆமா, பஸ்கா ஆட்டுக்குட்டி, பழுதில்லாத ஆடு, இந்த பதங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வோடும் அவருடைய மீட்புக்காக தன்னையே தியாக பலியாக செய்த பலியோடும் இது தொடர்புடையதா இருக்கிறது. நல்ல பாயிண்ட் தான். வேற மோசே கிறிஸ்துவின் முன்னோடியாக காட்டப்படுகிறார். மோசே கிறிஸ்துவின் முன்னோடியாக இருக்கிறார் என்பது சரிதான். எந்த விதத்தில் முக்கியமான முன்னோடியா இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? நடுவுல தமிழ் வார்த்தை மத்தியஸ்தம் பண்றதுல. நான் எதிர்பார்த்ததான். மோசே இஸ்ரேல் மக்களும் தேவனுக்கும் இடையிலே மத்தியஸ்தரா இருந்தார். கிறிஸ்து இஸ்ரேல் மக்களுக்கு மட்டுமல்ல, முழு உலகத்துக்குமான மத்தியஸ்தராக, அனைத்து மனிதனுக்குமான மத்தியஸ்தராக இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். மிக அருமையான பார்வை. வேறு எந்தெந்த இடங்களிலே நாம் கிறிஸ்துவை இந்த புஸ்தகத்திலே காண முடியும்? நான் இந்த ரெண்டும் தான் நிர்வச்சிக்கிறேன். புதிய ஏற்பாடுல நம்ம படிக்கும் போது கொரிந்தியர் புஸ்தகத்தில் நினைக்கின்றேன், அவர்களோடு கூட சென்ற கண்மலை கிறிஸ்து ஒரு வார்த்தை படிக்கிறோமா? ஆமா. அப்ப அந்த ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்த கண்மலை எல்லாம் கிறிஸ்துவோடு அடையாளப்படுத்தப்படுகிறதாக சிலர் சொல்றாங்க. அதை வச்சுதான் இது ஒரு விதமான டைப்பாலஜி. ஆனா அந்த வசனம் அப்படி இருக்கிறதுனால அவனுடைய ஒப்பிடப்படுகிறது. அப்ப அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் எடுக்கலாம், அவருடைய மகிமை, அதுவும் கிறிஸ்து வந்தது. ஆமா, அக்கினி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும் கிறிஸ்து எப்படி அவர்களோடு உறவாடுகிறாரோ, கிறிஸ்துவனுடைய பிரசனை எப்படி தேவனுடைய மக்களோடு இருக்கிறதோ அதற்கு அடையாளமாக அதை பல கிறிஸ்தவ அறிஞர்கள் பார்க்கிறார்கள். ஆமா, நாங்க கிறிஸ்டோலஜில வைத்திருக்கிறோம். ஓகே, ரொம்ப நல்லதுதான். சரி, அதுதான். அடுத்ததாக நம்ம பரிசுத்த ஆவியலுக்குள்ள செல்லும்.
பரிசுத்த ஆவியோடு ஒப்பிடும்போது இந்த யாத்ரா புஸ்தகத்தில் எந்தெந்த வசன பகுதிகள் அல்ல எந்தெந்த கருத்துகள் பரிசுத்த ஆவியலை சார்ந்ததாக நாம் சொல்ல முடியும்? நான் ஒன்று வச்சிருக்கிறேன். அதாவது 31:3 வந்து தேவனுடைய ஆவியானவர் அந்த தொழிலாளர்களை தர்பனாக்கள் செய்ய ஊக்குவிக்கிறார். ஆவியானவர் பரிசுத்த ஆவியல் நிரப்பினார், அதானே? ஆமா. அந்த வசனத்தை படிக்கலாமா? வினோதமான விசித்திர வேலைகள் செய்கிறதற்கும் பொன்னியினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தை வேலை செய்கிறதற்கும் அந்த வசனம். மற்றும் தேவ ஆவியினால் நிரப்பினார் 5வது வசனம். மற்றும் சகலவித வேலைகளை ஊகித்து செய்யறதுக்கு வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன். தேவ ஆவியினால் நிரப்பினேன் என்பது ரொம்ப முக்கியம். இது பரிசுத்த ஆவியானவர்களுக்கு எடுத்து வச்சிருக்கு. ஏன்னா இன்றைக்கு பலர் என்ன புரிகிறாங்கன்னா, புதிய ஏற்பாட்டுலதான் பரிசுத்த ஆவியுடைய நிரப்புதல் இருக்கும் என்கிற ஒரு கருத்து சிலரிடம் இருக்கிறது. ஆனால் பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலும் தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார் என்பதை பார்க்கிறோம். இப்போ அந்த நிரப்புதல் எவ்வளவு எத்தகையது என்பதை படிக்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தையும் அதில் உள்ள பொருட்களையும் தேவன் மோசேக்கு வெளிப்படுத்திய வண்ணம் செய்வதற்கான ஞானத்தை அவர்கள் பெறவும், அந்த ஞானத்தை பெற்றதோடு நில்லாமல் அந்த பணியை செய்து முடிப்பதற்கான கிருபையும் ஞானத்தையும் அவர்கள் பெற்றுக்கும்படிதான் ஆவியானவர் நிரப்பினார். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதலை பெறுகிற ஒரு மனிதன் கர்த்தருடைய பணியை கர்த்தர் சொன்ன வழியிலே அவன் செய்வான். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதை புரிந்து அதை அப்படியே செய்யக்கூடியதான் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. வேறு அது புதிய ஏற்பாடும் அப்படித்தான். ஆனால் இன்றைக்கு அதை எப்படி சிலர் புரிந்திருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியுடைய நிறைவுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தையும் சொல்ல முடியும். ஆட்கொள்ளுதல். ஆட்கொள்ளுதல்ங்கிற வார்த்தை என்பதே ஒரு மனிதனை ஆட்கொள்ளுதல் என்று சொல்லும்போது ஒரு மனிதன் இன்னொரு ஆளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக அது கருத முடியும். அதான் அதனுடைய பொருளும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒரு நிரப்புகிறார் என்றால் அதனுடைய பொருள் பெசலேயாகிய மனிதனை ஆவியானவர் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து என்ன செய்யறாரு? மோசே சொல்ல மோசேதான் மலையின் மேல் கண்டதை மோசே சொல்ல அது அப்படியே இந்த பெசலேயேல் புரிகிறான். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்! புரிந்து அதை அப்படியே செய்கின்றான். அப்போ ஆவியானுடைய நிறைவு என்பது கர்த்தர் வெளிப்படுத்துவதை புரிகிறதுல ஆரம்பிக்கிறது. நல்ல இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பைபிளை நம்ம கையில தந்திருக்கிறாருன்னா, பரிசுத்த ஆவியால் நிறைந்த ஒரு மனிதன் முதலாவது பைபிளை சரியா புரிவான். அதுதான் முதல். 2வது, அந்த புரிதலின் அடிப்படையிலே தன்னுடைய ஊழியங்களை செய்வான், தன்னுடைய பணியை செய்வான். அப்ப ஒருவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன் என்று சொல்வானால் அவன் முதலாவது வசனத்தை சரியா புரிய கற்றுக்கொள்ள வேண்டும். மோசேக்கு அல்ல பிற மனிதர்களுக்கு தேவன் எப்படி வெளிப்படுத்தினாரோ அதை அப்படியே புரியணும். அப்படியே புரிந்து தன் வாழ்க்கையில் கொண்டு வந்து பின்பு அதை பணியாக கர்த்தருக்கு செய்கிற பணியாக நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் பெசலேயேல் செய்தான். மோசே சொல்ல அது அப்படியே புரிகிறான். ஏன்னா பெசலேயேல் அதவே பார்க்கல. ஆனா மோசே வந்து சொல்லும் போது பெசலேயேல் அதை அப்படியே கிரகித்து அல்லது உள்வாங்கி தன்னுடைய மனதில் எல்லாத்தையும் பதித்து விட்டு அதை அப்படியே செயலுக்கு கொண்டு வருகிறான். அப்போ பரிசுத்த ஆவியானுடைய செயல் ஒரு மனிதனில் காணப்படுமானால் அவன் எத்தகையதான புரிந்துகொள்கள் இருக்க வேண்டும், எத்தகையதான பணி செய்ய வேண்டும் என்பதை நாம் இங்கே காண்கின்றோம். வேறு வசனங்கள் எதையாவது சொல்ல முடியுமா? அதாவது மோசையோட போன தேவனுடைய சமூகம் அது ஆவியானவர் அவர் நடத்தி சென்றதை பார்க்கலாம். எக்ஸோடஸ் 33:14 வருகிறது. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு உதைப்பாறுதல் தருவேன்.
இது ஆவியானவருடைய வழி நடத்தல் எடுத்துக்கொள்ளலாம், தவறுன்னும் இல்லை, அதை புரிந்து கொள்ளலாம். இன்னொன்று, தேவன் வெளிப்படுத்தினதை மோசே எழுதும் போது பரிசுத்தாவுடைய கண்காணிப்பு இருந்தது என்பதையும் நம்ம தீமோத்தேயுடைய அதிலிருந்து பார்க்கலாம் அல்லவா? முழு மூச்சுடன் கண்காணித்தார் என்று சொல்லலாம். முழு மூச்சுடன் கண்காணித்த செயலும் நடந்தது. தேவன் வெளிப்படுத்தினார், மோசே எழுதினார், ஆவியானவர் அதை கண்காணித்துக் கொண்டே இருந்தார். அப்போ பரிசுத்த ஆவியலை குறித்து நாம் இவைகளை அதில் கற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக தூதரியலுக்கு வருவோம். தூதரியல் வரும்போது யாத்ரா புஸ்தகத்தில் என்னென்ன காரியங்களை நாம் தூதரியலோடு கற்றுக்கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும்? அதாவது அது இயேசு கிறிஸ்து தான். ஆனா தேவதூதன் இஸ்ரவேலை வழி நடத்தினார் என்று இருக்குத்தானே அந்த அதுல 23:20 அத சொல்லலாம். எந்த வசனம் சிஸ்டர்? கர்த்தருடைய தூதனானவர் என்று 23:20. வழியில் உங்களை காக்கிறதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது. இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பு அனுப்புகிறேன். அது எங்களுக்கு கிறிஸ்டோபனியா இருந்தாலும் அது தூதரியலுக்குள்ள அதை கொண்டு வரலாமா அந்த வசனத்தை? அது தூதரியலோடு ஒப்பிடலாம், அவர் ஒன்றும் இல்லை. வேறு வச்சுக்கிறதா இன்னொரு முக்கியமான இடம் இருக்கிறது, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த எகிப்துல இருந்து மீட்டு கொண்டு வர்றது, அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட இது இருக்குது. அந்த தூதன் ஒவ்வொரு வீட்டுல போய் சங்கார தூதன் கடந்து செல்லுகிறது. அத தூதரியலோடு ஒப்பிடலாம். சரிதான், வெரி குட். அப்படியானால் இன்னொரு இடம் இருக்கிறது, மேக ஸ்தம்பமாம் அக்னி ஸ்தம்பமாம் வந்தது. அந்த இடம் கூட தூதரியலுக்குள்ள வருது. அது கிரைஸ்டாலஜியோட அப்படியானால இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், சொல்லலாம். தூதனாங்கிற வார்த்தை இருக்கிற அப்படினால அதை எடுக்கலாம். ஏன்னா அதை ஸ்டடி பண்ணும்போது அதையும் படிக்க வேண்டிய இருக்கிறது, அந்த நோக்கத்தில் அதை படிக்கலாம். ஆனா நான் எதிர்பார்ப்பது அது வேற, நம்ம மாறி சொல்றோம். பாளையத்துக்குள்ள இறங்கி அது வேற இடத்துல வருது தூதர் யாத்திரை ஆமத்துல. இந்த ரெண்டும் தான் நான் எடுத்து வச்சேன் அதுல. அதாவது உடன்படிக்கை பெட்டியை செய்தார் அல்லவா கிருபாசனம். ஆமா, கிருபாசனத்துக்கு ரெண்டு பக்கத்துல இருந்தது என்னது? கேருபீன்கள். அது தூதரியலுக்குள்ள. அது தூதரியலோட படிக்க வேண்டியதானே இருக்கிறது. அதாவது தேவ சமூகத்திலே தூதர்கள் இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக கிருபாசனத்தில் அது செய்யப்பட்டது. அதுவும் தூதரியலோடு தொடர்புடையது. தேவ சமூகத்தில் தூதர்கள் இருக்கிறார் என்பதை அது காட்டுகிறது. அடுத்ததாக ஆந்த்ரோபாலஜி, டாக்டர் ஆஃப் மேன், மனிதனை குறித்து இந்த புஸ்தகத்திலே நாம் என்னெல்லாம் படிக்கலாம்? அது 32ஆம் அதிகாரத்துல மனிதன் பாவத்தினால் பாதிக்கப்பட்டவன். அது இஸ்ரவேலர்களையும் அந்த கன்றுக்குட்டி வழிபாடவர்கள் செஞ்சத சொல்லுது. மனிதனுடைய பாவ நிலைமை, கீழ்ப்படியாமை. Man is a covenant breaker. உடன்படிக்கையை உடைத்து போடுகிறோம் என்று சொல்லலாமா? ஆமா. மனிதன் உடன்படிக்கையை உடைத்து போடுகிறபடினாலே பாவியாக காண்பிக்கப்படுகிறான். நல்லது. அடுத்தது நான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் எடுத்த நான் இதுல மானிடவியல்ல மனிதர்களை அவர் போஷிக்கின்றார். அது தேவனியலோடும் அதே மனிதன் தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக மனிதனை போஷிப்பவர் தேவன் என்கிற ரீதியிலும் படிக்கலாம். மனிதன் தேவனால் போஷிக்கப்படுகின்றான். அதே போல பாளையத்தில் ஒருத்தரை அவன் சில தவறுக்காக தண்டித்தார் அல்லவா? அது இதில் தானே வருகிறது. பார்வோனை தண்டிச்சுதான். யாரு? புரியல பிரதர். அவன் ஒரு மனிதனை தண்டிப்பார்ல, அது எனக்கு அது இங்க படிச்சோமா நம்ம?
அந்த கூடாரத்துக்கு முன்பா அது திருடி வச்சிருந்த அது யாத்திரையாமத்துல வரல. என்ன பேர் அவனுக்கு? ஆகான். ஆமா, அது எண்ணாமத்துல இருக்கு அப்படித்தானே? ஆமா, யாத்திரையாமத்துல. ஆமா, சரி, மன்னிக்கும். அப்ப அந்த இடத்தை விட்டுரும். உங்களை சொந்த ஜனமாக அது சபையிலுக்கு இல்ல, தேவன் சொல்லுகிறார் வந்து இஸ்ரவேலரை உங்களை சொந்த ஜனமாக வைத்திருக்க. அப்ப அந்த கருத்தின்படி இது இந்த இந்த அந்த கருத்தின்படி அது ஏற்றுக்கொள்ளலாம் தானே? திரும்ப சொல்லுங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களே சொந்த சம்பத்தாக தேவன் தெரிஞ்சு கொள்றாரு. அப்ப இது வந்து இந்த இதுக்குள்ள வரும் தானே, என்ன மாணவியலுக்குள்ள. ஆமா, God loves human being என்கிற அந்த கருத்தை சற்று விரிவாக்கும் போது தேவன் தேசங்களை, அதே போல இஸ்ரவேல் ஆகிய தேசத்தை அவர் தெரிந்து கொள்கிறதை நாம் மனிதர்களை தெரிந்து கொள்கிற கருத்தோடு ஒப்பிடலாம். தவறொன்றும் இல்லை. அதுல என்னன்னா, அதுல கவனிக்க வேண்டியது, இஸ்ரவேல் தேசத்தை தனது பணி செய்வதற்காக தெரிந்து கொள்கிறார். அதுபோல புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சபையிலே தேவன் தெரிந்து கொண்டவர்களை தனது பணிக்காகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா பலர் அந்த வசனத்தை, அந்த கருத்தை தவறாக புரிந்து கொண்டு மீட்புக்காக மட்டும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்கிற கருத்து இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மீட்பு அனைவருக்கும் உண்டு, அவரை விசுவாசிப்பவர்களுக்கு. ஆனால் தெரிந்து கொள்ளப்படுதல் என்று சொல்லும் போது அது கர்த்தருடைய பணி செய்வதற்குத்தான். சபையை அவர் தெரிந்து கொண்டார், சபையில் இருக்கிற மனிதர்களை தெரிந்து கொண்டார். எதற்காக சபையையும் மனிதர்களையும் தெரிந்து கொண்டார்? அவருடைய பணியை செய்வதற்காக. அவர் எந்த பணியை இந்த பூமியில விட்டு சென்றாரோ அந்த பணியை செய்வதற்காக மனிதர்களை தெரிந்து கொண்டார். அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலுடைய மக்களை தனது பணிக்காக தெரிந்து கொண்டவராக நாம் பார்க்க முடியும். நான் இதை சபைகளுக்குள்ளதான் எழுதி வச்சிருக்கிறேன் நீங்க சொன்ன கருத்தை. ஆமா, அது ஒரு ஒப்பீடாக சொல்லலாம், தவறொன்றும் இல்லை. அடுத்த ரட்சிப்பியல் வரலாம். இஸ்ரவேலர்கள் விடுதலை பெறத குறிக்கலாம். எகிப்திலிருந்து இஸ்ரவேலர் விடுவிக்கப்படுவது பாவத்தின் அடிமைத்தளத்திலிருந்து மீட்பை குறிக்கிறது. சரி. பாஸ்கா ஆட்டுக்குட்டி அந்த இயேசுவின் ரத்தம் மூலம் நமக்கு மீட்பு கிடைக்கும் என்றதை முன்னறிவிக்கின்றது. அது சரிதான். அடுத்தது தகன பலிபீடம் இருக்கு அல்லவா? ஆமா, அந்த தகன பலிபீடத்தில் இருக்கிற அதுவும் மீட்புக்கான ஒரு வழிகாட்டி தானே, அதுவும் மீட்பை குறித்து சொல்கிற ஒரு செய்தி தானே. ஆசாரிப்பு கூடாரத்தை எடுக்கலாமா நாங்கள்? அதுக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் மீட்பை, தேவனுடைய மீட்புக்கான ஒரு அடையாளம் தான். அப்சர்வேஷன் நல்லது. பலிபீடம் மட்டுமல்ல, முழு ஆசரிப்பு கூடாரமே தேவன் மீட்புக்கும் மீட்கப்பட்ட மக்களோடு அவர் வைக்கிற உறவை காட்டுகிறதாகவே அது ரட்சிப்பியரோடு அதை படிப்பதனால் எந்த தவறும் இல்லை. ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டிலும் மீட்கப்பட்ட ஜனங்கள் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் தானே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆகவே மீட்பும் ஆராதனையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டும், மீட்கப்பட்டவர்கள் தான் ஆராதித்தார்கள். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து மீட்கப்பட்ட பின்புதான் அவரை ஆராதிக்கிறார்கள், பலி செலுத்துகிறார்கள் இல்லையா? அதனால்தான் புதிய ஏற்பாடுல கூட சில இறையியலாளர்கள் அதை ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவாங்க. நாம் சரியான ஆராதனை எப்போது செய்கிறோம் என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு சில இறையியலாளர்கள், சிலர் என்று சொல்வதை விட பலர் என்று சொல்ல முடியும், அல்லது மெஜாரிட்டி என்று சொல்ல முடியும், ஏகதேசம் 99% கூட சொல்ல முடியும். இறையியல் பார்வை என்னவென்றால், மீட்கப்பட்ட ஜனங்கள் அவரை ஆராதித்துத்தான் ஆக வேண்டும். ஆராதனை என்பது மீட்புக்காக அல்ல. ரொம்ப கவனமா சொல்றேன், வார்த்தைகளை மிஸ் பண்ணிடுறாங்க. ஆராதனை மீட்புக்காக அல்ல, மாறாக மீட்கப்பட்டவன் ஆராதிக்க வேண்டும். அப்ப எது ஆராதனையா மீட்பா அல்லது பலியா என்றால்
அந்த மீட்புக்கான பலிதான் முதல். அதை தொடர்ந்துதான் ஆராதனை வருகிறது. ஒரு கிறிஸ்தவனுடைய ஆராதனை எப்போது தேவனுக்கு பிரியமானதா இருக்கும் என்றால், எப்போது அவர் கிறிஸ்துவனுடைய பலியை ஏற்றுக்கொண்டு வருகின்றாரோ அதன் பின்புதான் அவனுடைய ஆராதனை அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும். அந்த ஆராதனை தான் தேவன் ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் நம்ம இஸ்ரேல் மக்களுடைய பயணத்தில் பார்க்கிறோம். பஸ்கா பலி செலுத்திய பின்புதான் அவங்க ஆராதிக்க புறப்படுறாங்க. அதே போலதான் பலிபீடத்துல என்ன பார்க்கிறோம், ஆசரிப்பு கூடத்துல அவங்க பலியை செலுத்திட்டு தான் ஆராதிக்க போறாங்க. ஆகவே அது ஒரு அருமையான பார்வையா இருக்கிறது. அடுத்ததாக அந்த செங்கடல் வந்து 2ஆ பிளந்தது, அது வந்து ஒரு மீட்பு திட்டம் தானே இல்லையா? ஆமா, செங்கடல் பிளப்பு மூலம் அந்த மீட்பு உறுதியாக்கப்பட்டது. அதாவது பஸ்கா பலியே அங்க மீட்கப்பட்டாயிற்று. ஆனால் அந்த மீட்கப்பட்டது முழுமையடைந்தது செங்கடல் பிளப்புக்கு பின்பு பிளந்த போது. அது வேண்டுமென்றால் நம்ம இப்படி பேசலாம். அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா என்று எனக்கு தெரியாது. நான் இயேசு கிறிஸ்துவிலே நான் மீட்கப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை கடந்து மறு இடத்துக்கு செல்லும் போது நம்முடைய மீட்பு முழுமையாக ரட்சிப்பு பூரணப்படுகிறது என்று வைக்கலாம் தானே. அதாவது ரொம்ப டெக்னிக்கலா பேசினா முழுமை எடுக்கிறது பூரணப்படுகிற ரெண்டும் கொஞ்சம் சிக்கலான வார்த்தை தான். ஆனால் அது we can say in this way, we can realize the salvation, அப்படி சொல்லலாம். நாம் மீட்கப்பட்டோம் என்பது அங்கே நாம் உறுதியாக காண முடியும். எப்போ இந்த உலக ஓட்டத்தை முடித்து அவருடைய ராஜ்யத்தில் போகும்போது நாம் மீட்கப்பட்டது உறுதியானதை நம்ம நிஜமாக காண முடியும். எப்படி 3வது நிலை என்று எடுக்கலாமா? கடந்து வந்த போதுதான் பார்வோனிடமிருந்தும் பார்வோனுடைய சேனையில் இருந்தும் அவர்கள் காக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்களோ, அதுபோல கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிபூர்ணமாய் மீட்கப்பட்ட நாம் அந்த மீட்பின் முழுமையை அல்லது அந்த மீட்பின் மகிமையை அல்லது இந்த ஒரிஜினாலிட்டிய நாம் இந்த உலகத்தை கடந்த பின்பு காண்போம் என்பதை விளக்குவதற்கு வேண்டும் என்றால் இந்த செங்கடல் நிகழ்வு ஒப்பிடலாம். இப்படி சிலர் ஒப்பிடுவது உண்டு. அந்த இடத்தில் நான் அந்த கருத்தை சொல்கிறேன். மற்றபடி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஒருவேளை அதிகம் கல்லாதவர்கள் இருக்கிற இடத்துல இந்த செய்தியை நாம் புரிய வைப்பதற்கு இந்த ஒப்பீட்டை பயன்படுத்துவதால் தவறொன்றும் இல்லை. வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பயன்படுத்தினால் அது பயனுடையதாக இருக்கும். இன்னொரு இது இருக்கு. அதாவது வனாந்திரத்துல இவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில தேவன் வந்து இந்த கண்மலையை பிளந்து அந்த தண்ணீரை கொடுக்கிற இந்த காரியம் வந்து மீட்புக்குள்ள வரணும். ஆமா, அத சில அறிஞர்கள் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியதோடு ஒப்பிடுறாங்க. அதான் நீங்க பேசுறீங்க. ஆமா, அந்த அடித்த போது தண்ணீர் வந்தது, அதுதானே? தண்ணீர் வந்தது. ஆமா ஆமா, அதை மரணத்தோடு ஒப்பிடுவது உண்டு. அப்படி ஒப்பிட்டு அது மீட்பு கிறிஸ்துவில் கிடைக்கிற மீட்புக்கும் அந்த மீட்பு தருகிறதான திருப்திக்கும் அதை ஒரு ஒப்பீடாக சொல்லலாம். அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் சொல்வதனால் அதிகப்படியான இறையியல் சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை. அவ்வளவுதான். அடுத்ததாக இறுதிகாலவியலோடு ஏதாவது வசனத்தை இதுல பார்க்க முடியுமா? இறுதிகாலவியலோடு ஆமா, எகிப்தின் மீது தேவனின் நியாய தீர்ப்பு அத வந்து இறுதி காலத்தில் உலகுக்கு நிகழக்கூடிய அந்த தீர்ப்பை நாங்க முன்னடையாளமா அல்லது முன்னறிவிக்கிறதா பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அருமையான ஒப்பீடு. வெரி குட், ரொம்ப நல்லது. அடுத்தது கொண்டுதான் நான் வச்சிருக்கிறேன். ஒவ்வொன்றிலே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நல்லதான. அதாவது இஸ்ரேல் மக்களோடு அந்த வனாந்திரத்தில் ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தில் அந்த நெருங்கிய உறவை வைத்தது மீட்கப்பட்ட மக்களோடு அவர் நித்தியத்திலே கொள்ள போகிறதான நித்திய உறவோடு ஒப்பிடலாம் அல்லவா? ஆமா, இப்பதான் திங்க் பண்றேன், இதை எடுக்கலாமான்னு உங்கள்கிட்ட கேட்கிறேன்.
அந்த மண்ணாவை கொடுத்து போஷிச்சது வந்து உபத்திரவ காலத்திலேயும் அவர்களை வச்சு போஷிக்க போகிறார் தானே, வனாந்தரத்துல வச்சு 3.5 வருஷம். ஒப்பிடலாம். நல்ல அப்சர்வேஷன். இப்பதான் ஞாபகம் வந்து நீங்க கேட்கும் போது. ஆமா, அது நல்ல அப்சர்வேஷன் தான். வெரி குட். இறையில நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டோம். இப்போது தலைமைத்துவம் சார்ந்த என்னென்ன கருத்துக்களை நீங்கள் இந்த புத்தகத்திலே பார்க்க முடியும்? நான் வச்சிருக்கிற வந்து இப்புத்தகம் தலைமைத்துவம் குறித்து முக்கிய பாடங்களை எமக்கு கற்றுத் தருகிறது. முதலாவது வந்து அழைப்பு மற்றும் தாழ்மையான தலைமைத்துவத்தை குறித்து காட்டுகிறது. அதாவது முச்சடியில் தேவன் அழைக்கும் போது தன்னை தகுதியற்றவனாக கருதினார் மோசே. தேவன் நான் உன்னோடு இருப்பேன் என்று உறுதிப்படுத்தினார். ஒரு நல்ல தலைவன் எல்லாவற்றுக்கும் தகுதியானவன் அல்ல, ஆனால் தேவனின் வழிகாட்டுதலை நம்ப வேண்டும். வெரி குட். ரொம்ப நல்ல பாயிண்ட். வெரி குட். 2வது பாயிண்ட் வந்து மோசே பார்வோனிடம் சென்று மக்களை விடுதலை செய்ய கோருகிறான். நல்ல தலைவன் அநியாயத்திற்கு எதிராக குரல் கொடுப்பவனாகவும் துணிவு, நீதி மீதான உறுதிப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். ரொம்ப அருமையான பாயிண்ட். வெரி குட். ரொம்ப நல்லது. ஓகே. 3வது பாயிண்ட்ஸ் வந்து மோசே மக்களின் பிரச்சனைகளை தனியாக கையாள முயலுகிறார். ஆனால் மாமனான எத்ரோ மோசேக்கு ஆலோசனை கொடுக்கும் போது யாத்திரையாமம் 18ஆம் அதிகாரத்துல பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கிறார். நல்ல தலைவர் தனிப்பட்ட முறையில் எல்லாவற்றையும் செய்ய முடியாது என உணர்ந்து அனுபவம் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். Delegation of the duties. Very good. நல்ல பாயிண்ட். ஓகே. 4வது மோசே மக்களிடம் தேவனின் கட்டளைகளை தெளிவாக கூறினார். ஒரு நல்ல தலைவன் தன் நோக்கத்தையும் கடமைகளையும் தெளிவாக கூற வேண்டும். வெரி குட். அத நம்ம சொன்னா கம்யூனிகேஷன். ஒரு லீடர்ஷிப்க்கு தேவையானது கம்யூனிகேஷன் ஸ்கில். வெரி குட். நல்ல பாயிண்ட். 5வது மக்கள் எப்பொழுதும் மோசே குறை கூறி தேவனை சந்தேகிக்கிறார்கள். யாத்திரையாமம் 16-17. ஆனால் மோசே தயக்கமின்றி அவர்களை வழிநடத்தினார். நல்ல தலைவன் சவால்கள் வந்தாலும் மன உறுதியுடன் முன்னே செல்ல வேண்டும். Very good. Facing the challenges is one of the quality to be a leader. Very good. நல்ல பாயிண்ட். 6வது தேவன் மோசேக்கு கட்டளைகளை அளிக்கிறார். மோசே அவற்றை உறுதியாக நிறைவேற்றினார். சில நேரங்களில் கடினமாக இருந்தாலும் கூட தலைவர்கள் நேர்மையாகவும் கடமையை உணர்ந்து செயல்பட வேண்டும். Very good. கடைசி பாயிண்ட் மோசே தேவனுடன் தனிப்பட்ட நேரத்தை செலவிடுகிறார் மற்றும் அவர் வழிகாட்டுதலை நாடுகிறார். யாத்திரையாமம் 33:11. நல்ல தலைவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்வில் தேவையற்ற சலசலப்பை தவிர்த்து வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் நேரம் செலவிட வேண்டும். அது இப்படி சொல்லாமே, good leaders must have a communion with God. தேவனோடு அல்லது தேவனோடு நெருங்கிய உறவை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு நான் எடுத்து வச்சுக்கிற பாயிண்ட்ஸ். பிரதர், என்னுடைய கருத்து கிட்டத்தட்ட அப்படித்தான் வந்தாலும் அதாவது ஒரு தலைவன் என்பது தேவனுடைய அழைப்புல இருக்கணும், தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கணும். அதாவது இப்ப மோசே எடுத்தா மோசே வந்து முதலில் வந்து நம்பிக்கையற்றவரா இருந்தாலும் தேவன் அழைத்து நடத்தும் போது அது பரிபூர்ணமான ஒரு இதா இருக்கிறது. மற்றது ஒரு தலைமைத்துவத்தை நடத்தும் போது அது ஒரு தியாக மனப்பான்மையோட இருக்கும். உதாரணத்துக்கு தேவன் வந்து அதாவது இவர்கள் கண்டுபிடிய செஞ்ச போது இவர்களோட அழிப்பம் என்று தேவன் சொல்லும் போது மோசே வந்து பரிந்துரைக்கிறார். அந்த பரிந்துரைப்ப அவர்களுக்காக பரிதாபிக்கிறார். வெரி குட். பரிந்துரைக்கக்கூடிய ஒரு லீடர் pleads for people. அப்படிதானே? ஆமா, பிறருக்காக மன்றாடுகிறவனாக இருக்கிறான். வெரி குட். நல்ல பாயிண்ட். ஒரு கட்டத்துல தேவன் சொல்லுவோம் உன்னுடைய பேரைய கிறுக்கி போடுவேன்னு சொல்லும் போது தன்னுடைய வாழ்க்கையே வந்து ஒப்பு கொடுக்கிற போல, இல்ல என்னுடைய பேரை கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல சொல்லாமே. A good leader is ready to sacrifice. வெரி குட். நல்ல பாயிண்ட். மற்றது தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாக இருக்க வேண்டும். கீழ்ப்படிந்தான். வெரி குட். செய்தான். இதுல மோசே ஆரோனையும் எடுத்துக்கலாம். இவர்கள் 2 பேரும் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன காரியங்களை செய்வது. வெரி குட். நல்ல பாயிண்ட்.
மற்றது ஆசாரியனாக தேவனால் தேர்ந்தெடுக்கப்படுவது வந்து இதுல ஆரோனை கூட காட்ட முடிகிறது. ஆரோனுடைய ஊழியம் வந்து ஒரு கட்டத்துல மக்களை பிரியப்படுத்தக்கூடிய மாறி விடுகிறது. இது ஒரு என்ன சொல்ற, இது நல்ல தலைவனுக்கு உதாரணம் அல்ல என்று வச்சுக்கிறேன். நீங்க நெகட்டிவ்ல வர்றீங்க அப்படிதானே? ஆமா. சரி, ஆரோனுடைய வாழ்க்கை அப்படிதானே? ஆரோனுடைய ஓகே, அத நெகட்டிவ் லீடர்ஷிப்ல எடுக்கலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓகே, ரைட். வேற நெகட்டிவ்ல தான் வச்சுக்காடு வந்து. ஓகே, வேற இருக்குதா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்? நெகட்டிவ் இருக்கு. அதாவது பார்வோட இருதயம் வந்து கடினமா இருப்பது ஒரு நல்ல தலைவனுக்கு ஒரு உதாரணம் அல்ல. ஆனா அதே நேரம் பார்வோன் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது அதிகாரியா இருந்ததை காண்பிக்க முடியும். தன்னுடைய நாட்டு மக்களுக்காண்டி அந்த ஒவ்வொரு கட்டளைகளையும் பிறப்பித்துக் கொண்டிருந்தது. எகிப்துடைய நலனை கருதிதான் பார்வோனுடைய செயல்கள் இருந்திருக்கும். அது ஒரு தேவனுக்கு முன்பால அது இதா இருக்கும். ஆமா, அத நீங்க சொல்ல வந்த நான் புரிஞ்சிருக்கிறேன். என்னன்னா, தேவனுடைய திட்டத்துக்கு அவன் எதிர்த்து நின்றாலும் தனது மக்களுக்கு நன்மை செய்வதாக கருதி கொண்டான். அதான சொல்ல வந்தீங்க? ஆமா ஆமா, வெரி குட், நல்லதான். அப்ப அதுல இருந்து நம்ம ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படின்னா, நம்முடைய மக்களுக்கு நன்மை செய்வதா இருந்தால் கூட அது கர்த்தருடைய சித்தத்துக்கு உட்பட்டுதான் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஒரு சித்தத்துக்கு வெளியே செய்தா அது மக்களுக்கும் பிரச்சனையா தான் மாறும். கடைசியில பார்வோன் மக்களுக்கு நன்மை செய்தானா தீமை செய்தானா? தீமைதான். மக்களுக்கு நன்மை செய்வது கர்த்தருடைய வழியில் தான் சாத்தியமே தவிர சுய வழியில் அல்ல. நல்ல பாயிண்ட். சரி, நீங்க சொன்னதோட ஓரிரு பாயிண்ட்களை நானும் கூட்டி சொல்றேன். நல்ல தலைவர்கள் பெற்றோரால் உருவாக்கப்படுகிறார்கள். மோசையை அவனுடைய தாய் தான் அந்த லீடர்ஷிப்புக்கு மேல கொண்டு வர்றாங்க இல்லையா? சோ அது மிக மிக முக்கியமான. ஏன்னா சிறு பருவத்திலிருந்தே அந்த சரித்திரத்தை அவனுக்குள்ளாக புகுத்தியதனால்தான் அவன் அரண்மனையில் வளர்ந்த போதும் தான் எபிரேயன் என்றும் எபிரேயர்களை தன்னை கொண்டு மீட்பாருங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. அப்ப அவனுடைய தலைமைத்துவத்தில் அவனுடைய தாய்க்கு மிக முக்கியமான ஒரு பங்குண்டு. பொதுவாக சொன்னால் குடும்பத்தினருக்கு பங்குண்டு என்று சொல்ல முடியும். மற்றதெல்லாம் ஏகதேசம் நீங்க சொன்னதான் அப்பாயின்மெண்ட் இந்த லீடர்ஸ், அதாவது டெலிகேஷன் ஆஃப் டியூட்டி, யாருக்கு என்ன பணி கொடுப்பது என்று தெரிந்திருந்தது. யோசுவாவுக்கு படைத்தலைவர் பணி, ஆசரிப்பு கூடார பணி, அதுபோல ஒவ்வொருவருக்கும் எந்தெந்த பணி என்பதை அவர் தெளிவாக பிரித்து கொடுத்ததும் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி. யார் யார் என்ன பணியை செய்வார், இதற்கான கிருபைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்த்து நாம் அவைகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். அடுத்தது போல டீம் ஒர்க், அது சகோதரியும் சொல்லிட்டீங்க. அடுத்தது ஸ்பிரிட் ஃபில் லீடர்ஸ், பரிசுத்தாவியினால் நிறைந்த தலைவர்களை பணி செய்வதற்கு கொடுக்க வேண்டும். அது முக்கியம். பணியை பிரித்து கொடுப்பது மட்டுமல்ல, பரிசுத்தாவியினால் நிறைந்தவர்களுக்கு அந்தந்த ஆவியானவர் கொடுத்த வரங்களின்படி நாம் அந்த பணிகளை பிரித்து கொடுப்பது இன்றைய காலத்தில் சபை வளருவதற்கும் அது பயனுடையதாக இருக்கும். சரி, அடுத்ததாக மிஷியாலஜி, அந்த பார்வையில நீங்க என்னென்ன கருத்துக்களை முன்வைக்க முடியும்? இதில் நேரடியான மிஷன் கட்டளைகள் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் தேவ திட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் புறஜாதிகளுக்கு சாட்சியாக இருப்பதை காணலாம். அதுல எப்படின்னா, தேவன் தமது நாமத்தை அனைத்து மக்களுக்கும் வெளிப்படுத்த விரும்பினார். 10 வாதைகள் மூலம் எகிப்தியருக்கு அவர் உண்மையான தெய்வம் என்பதை அறிய வேண்டும் என வெளிப்படுத்தினார். ஓகே, ரைட், அது ஓரளவு பரவாயில்ல, நல்ல பாயிண்ட் தான். அடுத்தது இரண்டாவது, மிஷன் என்பது மீட்பின் மூலம் நடைபெறுகிறது. அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் விடுதலை பெற்றது பாவ பிடியிலிருந்து இயேசு செய்த மீட்பின் பணிக்கு முன்னோடியாக உள்ளது. மிஷன் பணியில மீட்பு தான் முக்கியமான செய்தியா இருக்கிறது. சரி, அந்த விதத்துல அது ரைட் தான். வேற மூன்றாவது வந்து யாத்திரையாகமம் 19:5-6 ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என கூறியது பிற இனங்கள் இவர்களை பார்த்து தேவனை மகிமைப்படுத்த, அதாவது கண்டுகொள்ள வேண்டும் என்பதை காண்பிக்கிறது.
வெரி குட். இது மிஷனரிகளை அனுப்பி உலகிற்கு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை 1 பேதுரு 2:9 படி சபை காட்டுவது போல் உள்ளது. சொல்லலாம். அது மிஷனரி நேஷன். இஸ்ரேல் மிஷனரி நேஷன், ரைட்? ஓகே. 4வது யாத்திராகமம் 12:38 பல ஜாதி ஜனங்கள் இவர்களோடு சேர்ந்து வெளியேறினார்கள். இது இஸ்ரவேலின் வெளியேறுதல் மற்ற ஜனங்களுக்கு தேவனின் மீட்பு கிடைக்கிறது என காட்டுகிறது. மிஷன் என்பது தேவனை அறியாதவர்களையும் தேவ ஜனங்களாக சேர்க்கும் ஒரு செயலாக உள்ளது. நல்ல அருமையான அப்சர்வேஷன். வெரி குட். ஓகே. 5வது தேவன் உலகளாவிய மீட்புக்காக ஒரு தனிப்பட்ட ஜனத்தை அழைக்கிறார். முதல் மோசே தகுதியற்றவனாக கருதினாலும் தேவன் அவனை பயன்படுத்தி உலகை மாற்றினார். தேவனை யாரை வேண்டுமென்றாலும் அழைத்து தனது மிஷன் பயணங்களுக்கு அவர்களை பயன்படுத்துவார். அது இப்படி கூட சொல்லலாம். அப்ப மோசேயை தேவன் பார்வோனுக்கான மிஷனரியா அனுப்பினார். ஆமா இல்லையா? பார்வோனுக்கும் எகிப்துக்குமான மிஷனரியாக அனுப்பினார். தேவனுடைய செய்தியை மோசே சொல்லிங்கன்னா பார்வோன் அதை ரிஜெக்ட் பண்றான், ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கிறான். சரி, அது நல்ல பாயிண்ட், ரொம்ப நல்ல பாயிண்ட். என்னுடைய கடைசி பாயிண்ட் வந்து அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் மூலம் வழி நடத்தினார். ஆசாரிப்பு கூடாரம் மூலம் ஜனங்கள் நடுவில் வாழ விரும்பினார். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார். மிஷன் என்பது தேவனின் அறியாமையை மற்றவர்களுக்கு பகிர்வது. தேவனை குறித்த அறியாமையை மற்றவர்களுக்கு, தேவனின் அருகாமையை மற்றவர்களுக்கு nearness of God. Okay, right. நல்லது. பிரதர், நானே சொல்லிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தே வந்துட்டு நீ உம்மோட விஷன்ல சொல்ல, உம்மோட இதுல சொல்ல. யாத்ரா புத்தகமே ஒரு மிஷனரி தான். வெரி குட். ஆமா, யாத்ரா என்பதே ஒரு பயணமாக, ஒரு மிஷனரி தேசமாகத்தான் அவங்க போறாங்க. நல்ல பாயிண்ட். நானும் 1-2 சொல்ல விரும்புறேன். நான் சொல்ல விரும்புறதெல்லாம் நீங்களும் சொல்லிட்டீங்க. சரி, மிக அருமையாக நல்லா பார்த்திருக்கின்றோம்.